சமாதானத்தின் ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிரியமானவர்களே, கோடீஸ்வரர்களும் உலக பிரசித்தி பெற்றவர்களும் கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை என்று சொல்லி வெளியரங்கமாக பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிற இந்த கடைசி காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அதாவது சொந்த பந்தம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, பணம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. பிரியமானவர்களே, என்னுடைய சமாதானத்தை, அதாவது போதை வஸ்துக்களும் பட்டங்களும் பதவிகளும் கொடுக்காத என்னுடைய சமாதானம், உண்மையான சமாதானத்தை தருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனிதர்களை பார்த்து சமாதானமா இருக்கிறீர்களா என்று கேட்டா, உண்மையான சமாதானம் இந்த பூமியில வாழ்கிற ஒருவரும் பெற்றுக் கொள்வதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபுவாகவே பூமியில பிறந்தாருங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையில நடத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அது மாத்திரமல்ல, பூமியில அவர் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கும் முதல் பிரசங்கத்தை, அதாவது மலை பிரசங்கத்திலேயே சமாதானத்தை குறித்து பேசினார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி பேசினார். அது மாத்திரமல்ல, பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு போ என்று சொன்னார். வியாதியை குணமாக்கி சமாதானத்தோடு போ என்று சொன்னார். குருடருக்கு பார்வை தந்து சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை காண்பிக்கிறவராய், சமாதானத்தை பிரசங்கிக்கிறவராய் ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையில மரிக்கும் போதும் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினவராய் காணப்பட்டார். மாத்திரமல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் மத்தியில வந்து உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவர்களை அனுப்பினார். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் இல்லாததுனால தான் அநேக தற்கொலையும் பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆக உண்மையான சமாதானம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாருங்க. விசுவாசித்து உண்மையான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த நாள துவங்குங்க. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் கிருபாசனத்தினால வருகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, சமாதானத்துக்கு ஊற்றுக்காரரே, சமாதானத்தை உண்டாக்குகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். என்ற காலவெளியில சமாதானம் இல்லாத இருக்கிற யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நீ சமாதானத்தை தரும்படியாக சொல்லிக்கிறோம் ஐயா. சமாதானத்தை பெற்று தொடர்ந்து செயல்பட ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருகிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் காண்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.